ஆதரவு கொடுக்கின்ற திமுக முதலமைச்சர் ஸ்டாலின். இங்க இருக்கிற 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு அமைச்சர் வேளாண் துறை அமைச்சர். விவசாயத்துறை அமைச்சர் என்ன செய்யணும்? அவர் வேலை என்ன? விவசாயிகளை பாதுகாக்கணும், விவசாய மண்ணை பாதுகாக்கணும், விவசாயத்தை மேம்படுத்தணும். ஆனா அவர் என்ன பண்றாரு? உங்களெல்லாம் துன்புறுத்தி அச்சுறுத்தி போலீஸை வர வச்சு காவல்துறையில இருந்து அதிகாரிகளை துன்புறுத்தி ஒரு பக்கம் பயன்படுத்துறான், இன்னொரு பக்கம் ஆசை காட்டுறான். என்னன்னு அவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறேன், 5 லட்சம் கொடுக்குறேன், வேலை கொடுக்குறேன். என்ன வேலை? டெம்பரரி வேலை. டெம்பரரி வேலை. பெர்மனன்ட் வேலை ஒருத்தோடும் கிடைக்காது. டெம்பரரி வேலை. டெம்பரரி வேலை 11 மாசம் தொட்டி விட்டுடுவோம். நீ நிலத்தை கொடுத்தீங்கன்னா உனக்கு கொடுக்குற காசு நீ 1 வருஷம் 6 மாசத்துல உன் வீட்டுக்காரன் குடிச்சு முடிச்சுடுவோம். உன் புள்ள கொஞ்சம் பிடிங்குப்பான், உன் பொண்ணு கொஞ்சம் முறுக்கிடுவோம். அப்புறம் அடுத்த வருஷம் என்ன பண்ணுவேன்? வள்ளலார் மையத்துல போய் சாப்பிடணும். சாப்பாடு போடுவாங்க, அங்க சாப்பிடணும், அவ்வளவுதான். அப்ப நம்ம அடையாளத்தை தொலைச்சிக்கிட்டு, வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு, மண்ணை தொலைச்சிக்கிட்டு, எல்லாத்தையும் தொலைச்சிக்கிட்டு. அதனால இது நிச்சயமா நடக்காது. அப்படி ஒரு சில பேர் ஆசைப்பட்டு எனக்கு வேலை கிடைக்குது, எனக்கு பணம் கிடைக்குது, நிலத்துக்கு பணம் கிடைக்குதுனால நான் விட மாட்டேன். நான் விட போறது கிடையாது. ஏன்னா இது சோறு போடுற மண். இந்த மண்ணை அழிக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அது எந்த கம்பெனி இருந்தாலும், எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, இது நமக்கு சோறு போடுற மண்ணை அழிக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடைக்காது. இதுல ஏன் நான் மறுபடியும் சொல்றேன்னா, இதற்கு முழு காரணம் யார் தெரியுமா? அம்மா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் தான் இதுக்கு காரணமே. நானும் டெல்டா காரன் சொன்ன முதலமைச்சர். அவருக்கு என்னன்னா, தஞ்சாவூர் பக்கத்துல இதே போன்ற ஒரு நிலக்கரி சுரங்கம் எடுக்க திட்டமிட்டாங்க. உடனே கோவம் வந்துடுச்சு ஸ்டாலினுக்கு. சட்டசபையில சொல்ற, நானும் டெல்டாக்காரன் நான் தான். அப்போ அங்க நிலக்கரி சுரங்கம் எடுக்க நான் விட மாட்டேன். யாரு? அவர் ஊர்ல. அப்ப உன் ஊர்ல எடுக்கலாமா? நீ இலக்காரமா? அவங்க எல்லாம் ஒஸ்தி, நீ அப்ப என்ன நடக்குது? நீ மட்டும் அவங்க ஒஸ்தி. இதே ஸ்டாலின் மதுரையில ஒரு 2500 ஏக்கர்ல டங்ஸ்டன் சுரங்கம் எடுக்கிறதுக்கு திட்டமிட்டாங்க. நான் தான் போனேன். அதுக்கும் முதல் நான் தான் போனேன். நான் போய் அங்க போராட்டம் செஞ்சு அறிவிச்சு அறிக்கையெல்லாம் விட்டு நான் வந்து போராட்டம் சொன்னதுக்கு அப்புறம் மத்தவங்க வந்தாங்க. அதையும் தடுத்து நிறுத்தினவன் இந்த அன்புமணி தான். ஆனா அதுக்கு பேர் வாங்கிட்டார் ஸ்டாலின். என்ன நான் முதலமைச்சர் பதவி போனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த டங்ஸ்டன் மதுரையில டங்ஸ்டன் சுரங்கம் வரவிட மாட்டேன். என்எல்சி நிறுவனத்தின் 3வது சுரங்கத்திற்கு எதிராக கடலூரில் பாமக தலைவர் அன்புமணி போராட்டம் நடத்தினார். அதில் மோசடிக்கு முதலமைச்சர் துணை போகக்கூடாது என பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.